வீட்டு கஷ்டத்தினால ஒரு பையனை வித்துடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அந்த பையன் தான் இன்னைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆக்டர் மட்டும் இல்லைங்க, தன்னோட மொத்த சொத்தையும் பொதுமக்களுக்கு எழுதி கொடுத்துருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? 1954 ஹாங்காங்ல ஜாக்கி சான் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து அதிகமா சாப்பிட்றதுனால இதுக்குன்னு தனியா சம்பாதிக்கணுமோ அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா விற்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இருந்தாலும் ஸ்கூலை முடிச்சுட்டு கூலி வேலைக்கு போகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அமெரிக்கா போன அப்படின்னா ப்ரூஸ்லி மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்துலயும் அமெரிக்கா போறாரு. ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்குற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டா சினிமாக்குள்ள வராரு. கொஞ்ச நாள்லயே ப்ரூஸ்லி இறந்துடுறாரு. இப்ப ப்ரூஸ்லியோட இடத்துக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்க இந்த கோலிவுட் மார்க்கெட்ல நான் ப்ரூஸ்லி கிடையாது, நான் ஜாக்கி சான்னு சொல்லி தனியா ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி வாய்ப்பை தேடி போறாரு. 10 வருஷம் கழிச்சு ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி அவருக்கு கிடைக்குது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நிறைய படங்கள்ல டூப்பே போடாம ஆக்டரா ஸ்டண்ட்மேனா வேலை பார்க்கறாரு. இவரோட புகழ் உலகம் முழுவதும் பரவுது. கிட்டத்தட்ட 200 படங்கள் பண்ணியிருப்பாரு. 3000 இன்ஜுரிஸ், 10 தடவை எலும்பு உடைஞ்சு